இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 2025 ஆண்டு நல் வழிகாட்டும் ஒளிவிளக்கு என்ற பெயரில் ஆடிட்டர் குருமூர்த்தி வன்னியர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார். அந்த கட்டுரையில் அவர் என்ன எழுதியிருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை ஆடிட்டர் குருமூர்த்தி வன்னியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார், அவருடைய உண்மையான நோக்கம் என்ன, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை, ஒரு விஷம் தோய்ந்த கத்தியை வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவதைப் போல எவ்வளவு மோசமாக, இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு அற்புதமாக வன்னியர்களை அழிப்பதற்கு ஒரு ஆலோசனையை வன்னியர்களுக்கே சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த பிராமணர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு தர்பயானம் செய்கின்ற புத்தி இன்னும் போகவில்லை என்று நாம் அடிக்கடி சொல்வதற்கான காரணம். அதில் குருமூர்த்தி என்ன சொல்லி இருக்கிறார், அந்த கட்டுரை என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி முதலில் தெளிவாக பார்ப்போம். வன்னியர் ஏன் முன்னேறவில்லை, இதுதான் குருமூர்த்தியுடைய அந்த கட்டுரையின் தலைப்பு. ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் RSS அமைப்பை சார்ந்தவர். ஆண்டுதோறும் சென்னையில் இந்து ஆன்மீக கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்த ஆண்டும் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடந்த கண்காட்சியில் வீர வன்னியன் தெருக்கூத்து நாடகமும் நடத்தப்பட்டது. அக்கண்காட்சியில் பேசிய குருமூர்த்தி வன்னியர் ஏன் முன்னேறவில்லை என்பதற்கான காரணங்களை அடுக்கியிருக்கிறார். அவர் கூறிய காரணங்களை படித்து முடிந்தால் செயல்படுத்தி முன்னேறுங்கள் உறவினர்களே என்று சிலர் சமூக வலைதள பக்கங்களில் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஜாதி தலைவர்களுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு நல்ல தொடர்புண்டு. பல ஜாதிகளையும் அவற்றின் பொருளாதார, கல்வி, சமுதாய நிலைகளை பற்றி ஆராய்ந்து வருகிறாராம் ஆடிட்டர் குருமூர்த்தி. அந்த வகையில் தமிழ்நாட்டின் பெரிய ஜாதியான வன்னியர் சாதி மக்கள், நாடார்கள், கொங்கு வேளாள கவுண்டர்கள், நாயுடுகள், ராஜுக்கள் போன்றவர்களைப் போல பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை. புதிதாக இப்பொழுதுதான் அவர் சொல்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி, வன்னியர்கள் ஏற்கனவே பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை, யாரும் வன்னியர்களை முன்னேற விடவில்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், வன்னியர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை என்று ஆடிட்டர் குருமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார், ஆனால் வன்னியர்கள் வளமான வட மாவட்டங்களில் வாழ்ந்தும் வேளாண்மை தவிர வேறு தொழிலை அவர்கள் நாடவே இல்லை. அவர்களுக்கு வாய்த்த தலைவர்களும் வணிகம், தொழில் தொடங்க வன்னியர்களை ஊக்கப்படுத்தவே இல்லை. வணிகத்திற்கும் தொழில்துறைக்கும் கிடைக்கும் அரசாங்க சலுகையும் ஊக்கமும் வேளாண்மைக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே வேளாண்மை மட்டுமே நம்பி ஒரு ஜாதி முன்னேற முடியாது. ஏன் வேளாண்மைக்கு மட்டும் எந்த சலுகையும் எந்த உரிமையும் கிடைக்காது என்று ஆடிட்டர் குருமூர்த்தி இப்படி அடித்து சொல்கிறார் என்று பார்த்தால், மத்திய அரசுக்கு பல்வேறு முக்கியமான ஆலோசனைகளை இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கின்ற கூற்றே, அவர் மத்திய அரசுக்கு கொடுக்கின்ற ஆலோசனையே வேளாண்மைக்கு எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது, எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது. வேளாண்மையை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை சமூகங்கள் அழிய வேண்டும், அவர்கள் முன்னேறக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆடிட்டர் குருமூர்த்தி தான் வேளாண்மை தொழிலுக்கு எதையும் செய்யாதீர்கள் என்று மத்திய அரசுக்கு ஆலோசனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்கிறார், வேளாண்மை அந்த தொழில் எப்பொழுதும் முன்னேறாது, எந்த அரசும் வேளாண்மைக்கு உதவி செய்யாது. இவர் என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறாரோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். வன்னியர்கள் சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கம் வைத்தவர்கள். அப்போதே இவர்கள் தொழில் துறையில் இறங்கியிருந்தால் இன்று அவர்கள் தமிழ்நாட்டின் நம்பர் 1 ஜாதியாக இருந்திருப்பார்கள். பொருளாதார பலம் வந்தால் ஆட்சி அதிகாரம் தானாகவே இவர்களை வந்தடையும். இது புரியாமல் ராமசாமி படையாச்சியார், மாணிக்கவேலர் காலம் முதல் இன்று வரை அரசியல் அதிகாரம் என்ற மாயமான் பின்னால் ஓடி ஓடி களைத்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல் அதிகாரம் என்கின்ற இந்த மாயமான் எப்படி இந்தியா சுதந்திரமடைந்த நாளிலிருந்து
இன்று வரை பிராமணர்கள் கையிலே இருக்கிறது? எப்படி பார்ப்பாளர்கள் கையிலேயே இருக்கிறது? எப்படி இவர்கள் மக்களை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஆடிட்டர் குருமூர்த்தி இந்த கட்டுரையில் குறிப்பிடவில்லை. வன்னியரை முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறிவிட்டது என்று கூற முடியாது. ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்லி இருக்கிறார். இதை பல ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லி வருகிறார். அதைத்தான் இப்பொழுது ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக வர வேண்டும் என்றால் வன்னியரை முன்னேற்றியே தீர வேண்டும். அது எந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொடுக்காது, மாநில அரசு கொடுக்காது. ஆனால் வன்னியர்களை முன்னேற்றியே தீர வேண்டும். எப்படி முன்னேற்றுவார்கள்? 1000 அடி ஆழத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றாமல் 1000 அடி ஆழத்தில் விழுந்து கிடப்பவனுக்கு மேலே பிடித்து ஏறுவதற்கு ஒரு கயிறை கூட கொடுக்காமல் அவர்கள் முன்னேற வேண்டும். அவர்கள் அந்த 1000 அடி பள்ளத்திலிருந்து மேலே வர வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு ஏமாற்று வேலை! அதைத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்கிறார், நாடார்களை பாருங்கள், காய்ந்து போன குட்டை பனைமரம் நிறைந்திருக்கும் கரிசல் மண்ணை விட்டு விலகி வெகு தூரம் வந்து சிறிய வணிகம் முதல் பெரிய வியாபார நிறுவனம் வரை வளர்த்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி படைத்தவர்களாக வந்துவிட்டார்கள். அவர்களைப் போல வன்னியர்களும் வளர வேண்டும். சிறு சிறு வணிகங்கள் கிராம அளவில் அருகில் உள்ள நகரங்களில் தொடங்குங்கள். உலகமே தொழில்மயமாகும் போது கால்காணி நிலத்தில் உழுதுண்டு வாழ்வோம் என்பது பேதமை. என்ன சொல்கிறார்? அந்த கால்காணி நிலத்தையும் விற்றுவிடுங்கள். நீங்கள் சிறு வணிகம் நடத்துங்கள். அந்த சிறு வணிகத்தையும் வால்மார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள், ரிலையன்ஸ் ரீட்டைல் மார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த சிறு வணிகத்தை அபகரித்துக் கொள்ளும். அதற்கு பிறகு அந்த வணிகமும் இல்லாமல், அந்த கால்காணி நிலமும் இல்லாமல், இதுவரை ஏதோ கஞ்சியோ கூழோ குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதையும் இழந்து விடுங்கள் என்று சொல்ல வருகிறார். எதிர்காலத்தில் வேளாண்மை முற்றிலும் பால்பட்டு வெளிநாடுகளிலிருந்து தானியங்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலையும் வரலாம். அதாவது 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் அவர்களே வேளாண்மை பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவில்லை. அவர்களே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களே உற்பத்தி செய்கிறார்கள். அந்த அரசுகள் வேளாண்மை செய்ய சொல்லி, விவசாயம் செய்ய சொல்லி விவசாயிகளை ஊக்கப்படுத்துகிறது. ஆனால் 130 கோடி ஜனத்தொகை இருக்கின்ற மக்களுக்கு, இந்த மக்களுக்கு சொந்த வேளாண்மை தொழில் அழிந்து விட்டால் எத்தனை நாடுகளில் இருந்து இவர்கள் இறக்குமதி செய்வார்கள்? எத்தனை லட்சக்கணக்கான டன் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வார்கள்? ஒரு காலத்தில் வெங்காயம் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது வெங்காயத்தை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். அன்றைக்கு வெங்காய விலை கட்டுப்படியாகாமல் வெங்காயத்தையே சாப்பிடாமல் தான் மக்கள் தவிர்க்கக்கூடிய நிலை வந்ததே தவிர, அந்த உணவுப் பொருட்களை வாங்கி வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து சாப்பிடக்கூடிய அளவில் இந்தியாவின் பொருளாதாரம் இல்லை. வன்னியர் மட்டுமல்ல, வேறு எந்த சமூகமும் அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து விடவில்லை. ஆகவே இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த வணிகத்தையும் வன்னியர்கள் செய்ய வேண்டும், அந்த வணிகத்திலும் தோல்வியை சந்திக்க வேண்டும். அதற்காக விவசாய விளைநிலங்களையும் இழந்துவிட வேண்டும். விவசாய விளைநிலங்களையும் இழந்துவிட்டு விவசாயத்தையும் அழித்து விட்டால் வெளிநாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கின்ற பொழுது அந்த இறக்குமதி வணிகத்தை இன்றைக்கு இருக்கின்ற இந்த பிராமணர்கள் மற்றும் முன்னேறிய மார்வாடிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்பொழுதும் அவர்கள்தான் கொள்ளை லாபம் அடிப்பார்கள். அப்பொழுதும் இந்த வன்னியர்கள் அழிவின் விளிம்பில் தான் இருக்க வேண்டியிருக்கும். அதற்காகவே தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு அவதூறான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள். அது இன்னும் சொல்கிறார், ஆகவே வன்னியர்கள் இனிமேல் வணிகத்தில் கவனம் செலுத்த வேண்டும், அதற்கு தக்க பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். 2050ஆம் ஆண்டுகளுக்குள் வணிகம் தொழிற்துறையில் வளர்ந்த ஜாதியாக வன்னியர்கள் வர வேண்டும். அதற்காக அவர்களுக்கு ஆலோசனை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறார். இதிலிருந்து ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கின்ற கூற்று என்ன? ஆடிட்டர் குருமூர்த்தி பண வலிமை மிக்கவர், பொருளாதாரத்தில் வலிமை மிக்கவர். அவர் நினைத்தால் இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய அரசு எத்தனை 1000 கோடி வேண்டுமானாலும் கடன் கொடுக்கும். அந்த கடனை வாங்கி ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தலாம்.
ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தவில்லை? ஏன் வன்னியர்களுக்கு வழிகாட்டுகிறார்? ஏன் வன்னியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறார் என்று வன்னியர் சமூகம் சிந்திக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி தொழில் நிறுவனத்தை நடத்துகிறாரா இல்லையா என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. அவர் ஏன் துக்ளக் பத்திரிகையின் அந்த பத்திரிகையின் முக்கிய காரண கர்த்தாவாக விளங்க வேண்டும்? அவர் ஏன் அந்த பத்திரிகை தொழிலை நடத்த வேண்டும்? சரி, வன்னியர்கள் வணிகம் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஆடிட்டர் குருமூர்த்தி முன்னேறிய சமூகங்கள், இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியின் ஜாதியை சார்ந்த பிராமணர்கள் மற்றும் முன்னேறிய சமூகங்கள், இவர்களுக்கு எதுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்ற பெயரில் எதற்கு 10% இடஒதுக்கீடு? அந்த முன்னேறிய ஜாதிகள் பொருளாதாரத்தில் மிருக பலத்தோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் பணம் இருக்கிறது. அவர்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கும். அவர்களுக்கு வங்கிகள் அனைத்து உதவியும் கொடுக்கும். அவர்களுக்கு தொழிலில் அவர்கள் ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலை எப்படி முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற பலர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். இவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு பல தொழில்துறை மேதைகளுடைய கன்சல்டன்ட் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தி இருக்கலாம். ஏன் அவர்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற பெயரில் ஒரு இடஒதுக்கீடு? அவர்களுக்கு எதற்கு மத்திய அரசின் வேலை வாய்ப்பில் கல்வி நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு? அவர்களுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி ஏன் இந்த ஆலோசனைகளை வழங்கவில்லை? இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை அரசின் முக்கிய வேலை வாய்ப்புகள், IAS IPS அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசுக்கு சொந்தமான வங்கிகளில் பெரும்பாலான இடங்களில் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறார்கள். பிராமணர்கள் தான் வங்கி மேலாளர்களாக, வங்கி பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து 19% இடஒதுக்கீடு இருப்பதால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் பழங்குடியினரும் இருக்கிறார்கள். மற்ற சமூகங்களுக்கு இந்தியா முழுவதும் வங்கிகளில் அந்த வேலை வாய்ப்பு பெருமளவு கிடையாது. ஏதோ சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வங்கி வேலைக்கு கூட செல்வதற்கு தகுதி இல்லாத இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த வங்கிகளில் கூட இவர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இவர்கள் எப்படி தொழிலை தொடங்க முடியும்? எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி ஒரு வணிக நிறுவனத்தை நடத்த முடியும்? நான் கேட்கிறேன். வன்னியர்கள் வணிக நிறுவனம் நடத்த வேண்டும், தொழில் நிறுவனங்கள் நடத்த வேண்டும். ஒரு காலத்தில் வன்னியர்களுக்கு படிப்பறிவு இல்லை, படிப்பு அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. இன்றைக்கு வன்னிய இளைஞர்கள் லட்சக்கணக்கில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். தொழில் சார்ந்த படிப்புகள், வணிகம் சார்ந்த படிப்புகள், வேளாண்மை சார்ந்த படிப்புகள், இப்படி அனைத்து படிப்புகளிலும் அதிகமான மதிப்பெண்களை பெற்று தன்னுடைய திறமையை வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். வன்னியர்கள் தொழில் தொடங்க வேண்டும், வன்னியர்கள் வணிகம் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்கின்ற இதே ஆடிட்டர் குருமூர்த்தி, மத்திய அரசுக்கு இவர்தான் ஆலோசகர். இவர் மத்திய அரசுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இவரும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். யார்? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள், பிராமணர்கள். இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமனிடம் சொல்லி அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி வன்னிய இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வணிகம் நடத்த வேண்டும், அவர்கள் தொழில்துறையில் கால் ஊன்ற வேண்டும், அவர்கள் தொழில்துறையில் பிரகாசிக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுங்கள், நீண்ட கால தவணையில் அவர்களுக்கு கடன் கொடுங்கள். அவர்களுக்கு கடன் கொடுக்கின்ற பொழுது எந்த செக்யூரிட்டியும் கேட்காதீர்கள். அவர்களுக்கு கடன் கொடுக்கின்ற பொழுது ஜாமீன் கேட்காதீர்கள். அவர்களுடைய படிப்பை நம்பி, அவருடைய திறமையை நம்பி அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்கள். அவர்கள் நாடார் சமூகத்தை போல, கொங்கு மண்டலத்திலே இருக்கின்ற வேளாளர் சமூகத்தை போல, நாயுடு சமூகத்தை போல, ராஜுக்கள் சமூகத்தை போல அவர்களும் தொழில் துறையில் கோலேச்சுவார்கள். அப்படி அவர்கள் தொழில் துறையில் கோலேச்சுகின்ற பொழுது அவர்கள் இடஒதுக்கீட்டிற்காக போராட மாட்டார்கள். அவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு போராடவில்லை என்றால் தொடர்ந்து பிராமணர்களே, பார்ப்பனர்களே மத்திய மாநில அரசின் வேலை வாய்ப்புகளை கபலீகரம் செய்து கொள்ளலாம். ஆகவே வன்னிய இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்கு அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுங்கள். அவர்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறட்டும், அவர்கள் தொழில் வல்லுநர்களாகட்டும். 2050ஆம் ஆண்டில் அவர்களை நம்பித்தான் தொழில் இருக்கும். அப்படி தொழில் இருக்கும் பொழுது இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும் என்று இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு ஆலோசனை கொடுத்து வன்னியர் சமூகத்து இளைஞர்களுக்கு குறைந்த வட்டியில் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்க கூடாது?
வெறும் உபதேசம் செய்வதற்கு வன்னியர் சமூகத்து இளைஞர்களுக்கு யாரும் தேவையில்லை. ஏற்கனவே கவி பேரரசு வைரமுத்து சொன்னதை போல இந்த உலகத்திற்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது. அப்படியே இருந்தாலும் ஆடிட்டர் குருமூர்த்தியை போல தவறான வழியைத்தான் சொல்ல முடியும். நேரான வழியை சொல்வதற்கு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. வன்னியர்களுக்கு சுத்தமாகவே கிடையாது. ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் இருந்த காரணத்தால் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பட்டியலையாவது உருவாக்கி ஏதோ கொஞ்சம் நஞ்சமாவது வன்னிய சமூகத்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பை, கல்வியை பெற்றார்கள். இல்லை என்றால் அது கூட இன்று வரை வன்னியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் வன்னியர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு மட்டும் ஊருக்கு 10 ஆடிட்டர் குருமூர்த்திகள் வந்திருப்பார்கள். ஏனென்றால் வெறும் உபதேசத்தை செய்து இந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதை தவிர ஆடிட்டர் குருமூர்த்திக்கு வேறு என்ன சிந்தனை இருக்க முடியும்? இன்றைக்கு எழுதிய இதே கட்டுரையைத்தான் சிதம்பரத்தில் சென்ற ஆண்டு நடந்த வன்னியர் வணிக மாநாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டில் இதே அபத்தமான கருத்தை தான் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருந்தார். அப்பொழுதும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு இதே பதிலடியைத்தான் நாம் கொடுத்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் கொடுக்கிறோம். சிந்திக்க வேண்டியது வன்னியர் சமூகத்து இளைஞர்கள், செயல்பட வேண்டியது வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான செய்தியும் நான் சொல்கிறேன். கல்லுடைக்கும் தொழில் செய்பவன், செங்கல் சோலையிலே வேலை செய்பவன், அடுத்த வேலை சோற்றுக்கே திண்டாடுபவன், அவர்கள் எப்படி போய் ஒரு தொழிலை தொடங்க முடியும்? அவர்கள் எப்படி ஒரு வணிகத்தை நடத்த முடியும்? எந்த பொருளாதாரமும் இல்லாமல் நீங்கள் போய் தொழில் தொடங்குங்கள், வணிகம் நடத்துங்கள் என்று சொன்னால் இவர்களை கைதூக்கிவிட யாரும் இல்லாத பொழுது இவர்கள் எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? ஆகவே இவர்களை கைதூக்கி விடுகின்ற வேலையை மத்திய அரசு செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் சிபாரிசு செய்ய வேண்டும். சிபாரிசு செய்து வன்னிய இளைஞர்களுக்கு தேவையான கடன் உதவியை பெற்றுக் கொடுத்தால் ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன 2050 அல்ல, தமிழகத்தின் அனைத்து தொழில் நிறுவனங்களையும் வணிக நிறுவனங்களையும் வன்னிய இளைஞர்கள் தான் ஆக்கிரமித்திருப்பார்கள். வெறும் அறிவுரை மட்டும் எங்களுக்கு தேவையில்லை, பொருளாதார உதவியும் எங்களுக்கு சமூக நீதியும் தேவை. ஆகவே இப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளை சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற பிராமணர்கள், பார்ப்பனர்கள் வன்னிய இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்ட வேண்டாம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.